அண்மைச் செய்தி. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு குற்றவாளி கூடாரத்தை கைது செய்தது எனது அரசு என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு குற்றவாளி கூடாரத்தை கைது செய்தது எனது அரசு என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். பொள்ளாச்சி வழக்கில் நடுநிலையோடு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டவன் நான் என்றும் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு குற்றவாளி கூடாரத்தை கைது செய்தது எனது அரசு என்றும், பொள்ளாச்சி வழக்கில் நடுநிலையோடு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட நான் என்றும் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். சிபிஐ விசாரணைக்கு நான் உத்தரவிட்ட காரணத்தினால்தான் தற்போது பெண்களுக்கு நீதி கிடைத்துள்ளது என்றும் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு குற்றவாளி கூடாரத்தை கைது செய்தது எனது அரசு என்றும், பொள்ளாச்சி வழக்கில் நடுநிலையோடு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டவன் நான் என்றும் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். சிபிஐ விசாரணைக்கு நான் உத்தரவிட்ட காரணத்தினால்தான் தற்போது பெண்களுக்கு நீதி கிடைத்துள்ளது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது சமூக வலைதள பக்கத்தில் தற்பொழுது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொள்ளாச்சி வழக்குல தற்பொழுது வெளியாகக்கூடிய தீர்ப்பு தொடர்பாக அதிமுக மீது குற்றம் சாட்டி ஒரு சமூக வலைதள பதிவை வெளியிட்டிருந்தார். அந்த பதிவுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி தனது பதிலை அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். அதில் பொள்ளாச்சி வழக்கில் பாலியல் குற்றவாளிகளை கைது செய்தது, அந்த கூடாரத்தை கைது செய்தது அதிமுகவுடைய அரசு, அதாவது தனது அரசு என்று சொல்லக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுகவை போல அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ஞானசேகரனை தனது அனுதாபி என்பதால் காப்பாற்ற துடிக்கவில்லை, நடுநிலையோடு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டேன், அதற்கான நீதியே இன்று கிடைத்திருப்பதாக அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை மேற்கோள் காட்டி முதலமைச்சருக்கு எதிர்க்கட்சியில் எடப்பாடி பழனிசாமி தனது பதிலை கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். வழக்கம் போல முதலமைச்சர் தனது சிக்கலை தூக்கி கொண்டு இந்த விவகாரத்திற்கு வர வேண்டாம் எனவும் முதலமைச்சரை நோக்கி விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். அதிமுக ஆட்சி காலத்தில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் சிக்கல் ஒட்டுகிறார் என்று சொல்லக்கூடிய வகையில் அதே போன்று இந்த வழக்கில் கிடைக்கப்பட்டிருக்கூடிய நீதியும் அதிமுக ஆட்சி காலத்தில் சிபிஐக்கு உத்தரவிடப்பட்டதால் கிடைக்கப்பட்ட நீதியை தவிர்த்து இதற்கும் வழக்கம் போல் முதலமைச்சர் தனது சிக்கலை தூக்கிக் கொண்டு வர வேண்டாம் என்று முதலமைச்சருக்கு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர். அதே போன்று முதலமைச்சர் அந்த பதிவுல வெட்கி தலைகுனிய வேண்டும் என்று ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் இந்த பதிவிலும் எதிர்க்கட்சித் தலைவர் பதில் சொல்லியிருக்கிறார். யார் வெட்கி தலைகுனிய வேண்டும் என்று கேள்வி எழுப்பக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர், அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் குற்றவாளி ஞானசேகரன் வீட்டில் அமர்ந்து பிரியாணி சாப்பிட்ட உங்கள் அமைச்சர் மீதும் சென்னை துணை மேயர் மீதும் விசாரணை நடத்த துப்பில்லாத நீங்கள் தான் வெட்கி தலைகுனிய வேண்டும் என்று முதலமைச்சர் நோக்கி தனது விமர்சனங்களையும் பதிலையும் எதிர்க்கட்சியில் வைத்திருக்கிறார். மேலும் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இன்று வரை பதில் சொல்லாமல் அந்த சாரை காப்பாற்ற துடிக்கும் திமுக தான் வெட்கி தலைகுனிய வேண்டும் என்பதையும் அவர் இந்த இடத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அண்ணா நகர் 10 வயது சிறுமியுடைய பாலியல் வழக்கிலும் சிபிஐ விசாரணைக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வரை சென்று மூத்த வக்கீல்களை நியமிக்க மக்கள் வரி பணத்தை செலவழித்து 10 வயது சிறுமிக்கும் அச்சிறுமியின் பெற்றோருக்கும் கிடைக்க வேண்டிய நீதிக்கு எதிராக வாதாடிய திமுகவும் முதலமைச்சரும் தான் வெட்கி தலையை குனிய வேண்டும் என்று அவர் இந்த எதிர்க்கட்சித் தலைவர் இந்த பதிவுல திமுக மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார். மேலும் நீட் ரகசியம் என்று முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் மக்களை ஏமாற்றிய போதே அவர்களுடைய நிலை தெரிந்துவிட்டது என்று குறிப்பிட்டிருக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர், கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தால் திமுக ஆட்சியில் பெண்கள் வெளியிலேயே வர முடியாத அவலநிலை இருப்பதையும் நாள்தோறும் பதியப்படும் போக்சோ வழக்குகளையும் பார்த்து கொஞ்சமாவது வெட்கி தலைகுடிகள் என்று கடுமையான விமர்சனத்தை முதலமைச்சருடைய விமர்சனத்துக்கு பதில் விமர்சனமாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது சமூக வலைதள பக்கத்தில் அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார்.